இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை பங்கு தந்தையின் சார்பாகவும் என் சார்பாகவும் முதலிலே உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் கரவொலி எழுப்பி உயிர்ப்பு பெருவிழாவினுடைய மகிழ்ச்சியை மிகவும் உற்சாகமாக தெரிவித்துக் கொள்வோம். இந்த மகிழ்ச்சி இயேசு நமக்காக பாடுபட்டதற்காக, இந்த மகிழ்ச்சி நமக்காக வெற்றி வீரராக உயிர்த்தெழுந்து விண்ணகம் சென்றதற்காக. இது ஒரு சாதாரண விழா கிடையாது அன்புக்குரியவர்களே. இந்த விழா ஒரு சரித்திர விழா, ஒரு வரலாற்று விழா. அதனால்தான் இந்த விழாவை நாம் உலகம் முழுவதும் கோலாகலமாக கொண்டாடுகின்றோம். ஹாப்பி ஈஸ்டர் என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே மகிழ்ச்சி இருக்கின்றது, அங்கே ஆனந்தம் இருக்கின்றது, அங்கே ஆர்ப்பரிப்பு இருக்கின்றது. உலகத்தினுடைய ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் இந்த விழாவிலே ஒன்றாக புதைந்து கிடக்கின்றது. அதனால்தான் இது ஒரு வரலாற்று விழாவாக கொண்டாடப்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, இருள் அகன்றது, ஒளி பிறந்தது. உலகத்தினுடைய ஒளியை, உலகத்தினுடைய ஒட்டுமொத்த ஒளிக்கும் சொந்தக்காரராக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். உலகின் ஒளியாக வந்தவர், இந்த உலகத்தில் மண்டி கிடந்த அனைத்து இருளையும் போக்கி நமக்கு மீட்பை கொடுப்பதற்காக வந்தவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பூவொன்று புயலானது, கருகிவிட்டது என்று கல்லறையில் வைக்கப்பட்ட இயேசு என்ற பூவானது வைக்கப்பட்டவர்கள் மூச்சு விடுவதற்கு முன்பாக முளைத்து விட்டது. இருளை தோற்கடித்து ஒளி உதயமானது. பாவத்தை வென்று புனிதம் நிலைத்தது. இயேசு நமக்காக வெற்றி வீரராக உயிர்த்தெழுந்தார். அன்புக்குரியவர்களே, நாம் எல்லோரும் உலகம் முழுவதும் இந்த ஈஸ்டர் பெருவிழா, ஆண்டவருடைய உயிர்ப்பு பெருவிழா என்று சொல்லுகின்ற பொழுது இது ஒரு வரலாற்று நிகழ்வாக நாம் பார்க்கின்றோம். இந்த வரலாறு எங்கிருந்து பிறந்தது, இந்த ஈஸ்டர் பெருவிழாவினுடைய வரலாறு எப்படி வந்தது என்பதை இன்றைய விசேஷமான நாளிலே நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். முதலாக பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரேல் மக்கள் ஆடு மேய்க்கின்ற தொழிலை செய்து வந்த ஒரு நாடோடிகளாக இருக்கின்றார்கள். ஊராக சென்று அவர்கள் நாடோடிகளாக இங்கும் அங்கும் கிடைக்கின்ற புற்களை மேய வைக்கின்ற அந்த தொழிலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஏப்ரல் மே மாதத்திலே அவர்களுக்கு வசந்த காலம். அந்த வசந்த காலத்திலே அங்கே இருக்கின்ற நிலங்களில் மிகவும் புதுமையான விதத்தில் புற்கள் தோன்றும். இவர்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம். வசந்த காலம் வந்துவிட்டது, நாம் மேய்க்கின்ற இந்த ஆடுகள் பலனளிக்க போகின்றது என்று நினைத்து இவர்கள் ஒரு இடத்தை விட்டு மறு இடத்திற்கு செல்வதற்கு முன்பாக அவர்கள் வைத்திருந்த ஆடுகளிலே ஒரு ஆட்டை வெட்டி அதை மகிழ்ச்சியோடு பகிர்ந்துண்டு வந்தார்களாம். இது அவர்களுடைய வழக்கமாக இருந்தது. இதற்கு இவர்கள் வசந்த கால பலி என்று பெயர் வைத்தார்கள். முதலாக இவர்கள் கொண்டாடிய விழா வசந்த கால பலி என்று ஒரு ஆட்டை வெட்டி பலி கொடுத்து ஜெபித்து புதியதொரு வசந்த காலத்தை இவர்கள் தோற்றுவிக்க பார்க்கின்றார்கள். ஆனால் பிற்காலத்திலே எகிப்திலே இவர்கள் அடிமைப்பட்டு கிடக்கின்றார்கள். அந்த எகிப்திலிருந்து ஆண்டவருடைய உதவியால், மோசேயினுடைய வழிநடத்துதலால் இவர்கள் விடுவிக்கப்பட்டு ஒரு புதிய தேசத்திற்கு கொண்டு வரப்படுகின்றார்கள். எங்க வர்றாங்க? எந்த நாட்டுக்கு?
கானான் தேசத்திற்கு, பாலும் தேனும் பொழிகின்ற கானான் தேசத்திற்கு இவர்கள் விடுவிக்கப்பட்ட மக்களாக, புதிய பிறப்பெடுத்து வந்த மக்களாக, ஆண்டவருடைய அருளை பெற்ற மக்களாக அங்க வர்றாங்க. வர நேரத்தில் ஏற்கனவே அந்த கானான் தேசத்திலே பிற மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒரு விழாவை கொண்டாடுவது வழக்கம். என்ன விழா கொண்டாடுவாங்க? அவங்களுடைய வேலை எப்படிப்பட்ட வேலைன்னா விவசாயம். விவசாயம்னா என்ன பண்ணுவாங்க? அறுவடை காலம் வரும் இல்லையா? அறுவடை காலம் வருகின்ற பொழுது அறுவடை விழாவை இவர்கள் கொண்டாடுவது வழக்கம். அதனால அவங்களோட சேர்ந்து என்ன பண்றாங்க? இவங்க அறுவடையினுடைய விழாவை கொண்டாடுகின்றார்கள். தொடக்க காலத்தில் இவங்க என்ன விழாவை கொண்டாடினாங்க? வசந்த கால பலியாக. எப்படி கொண்டாடினாங்க? ஒரு ஆட்டை வெட்டி பலி கொடுத்து அவங்க அந்த வசந்த காலத்திற்குள் சென்றாங்க. அப்ப அங்கே ஒரு விழா இருக்குது. இரண்டாவது, அந்த கானான் நாட்டிலே இவர்கள் அறுவடையினுடைய விழாவை கொண்டாடுகின்றார்கள். இவங்களுக்கு இப்போ அந்த ரெண்டு விழாக்களையும் சேர்த்து இவர்கள் ஒரு விழாவாக கொண்டாடுகின்றார்கள். அறுவடை விழா எப்படி கொண்டாடுகிறான்னா, அங்கே புளியாத அப்பத்தை வைத்து இவர்கள் விருந்துண்டு மகிழ்ந்து வந்தார்கள். அப்படின்னா இவங்க என்ன பண்றாங்க? இந்த இஸ்ரேல் மக்கள் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வரப்பட்ட மக்கள் கானான் நாட்டில் இருக்கின்ற பொழுது இவங்க பாஸ்கா விழாவை கொண்டாடுறாங்க. பாஸ்கா விழா எப்படி கொண்டாடுவாங்க? ஒரு ஆட்டை வெட்ட வேண்டும், அது வசந்த கால பலி. இரண்டாவது, புளியாத அப்பத்தை உண்ண வேண்டும், இது அறுவடையினுடைய விழா. இந்த இரண்டையும் சேர்த்துதான் இவங்க என்ன கொண்டாடுறாங்கன்னா பாஸ்கா விழா அப்படின்னு கொண்டாடுறாங்க. எதற்காக? இது ஒரு நன்றியின் விழா. தாங்கள் பட்ட துன்பத்திலிருந்து கடவுள் எங்களை விடுவித்தார். எனவே அந்த விடுதலையை நினைத்து இவர்கள் கொண்டாடினார்கள். இவர்கள் பட்ட வேதனை, சித்திரவதை, அதை சொல்லி மாள முடியாது. ஐயோ, இதோடு எங்களுடைய நாட்கள் முடிந்து போய்விட்டது, எகிப்திலே நாங்கள் அடிமையாகத்தான் சாக போகின்றோம் என்று சொல்லி இருந்த அந்த மக்களுக்கு கடவுள் பார்வோனுடைய அந்த அடிமைத்தனத்திலிருந்து, எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து, அதுவும் மிகப்பெரிய தடையாக இருந்த அந்த செங்கடலை கடந்து வருவதற்கு கடவுள் இவர்களுக்கு உதவி செய்தார். அவைகளை எல்லாம் இவர்கள் நினைத்து பார்க்கின்ற பொழுது வாழ்விலே மறக்க முடியாத அளவிற்கு இந்த கடவுளுக்கு இவர்கள் நன்றி கடன் பட்டிருக்கின்றார்கள். எனவே இவர்கள் நன்றியின் விழாவாக இந்த பாஸ்காவை கொண்டாடினார்கள். பலவிதமான துன்பங்களிலிருந்து இவர்களை கடத்தி வந்ததால் இது கடத்தல் விழா என்று அழைக்கப்பட்டது. துன்பங்களிலிருந்து இவர்களை கடவுள் கடத்தி வந்தார், சித்திரவதைகளிலிருந்து இவர்களை கடத்தி வந்தார். வாழ்வு முடிந்து விட்டது, நாம் இங்கே தான் சாக வேண்டும் என்று துடிதுடித்து வாழ்ந்த பொழுது ஒரு புழுக்களை போல நெளிந்து நிம்மதியில்லாமல் இருந்தவர்களுக்கு ஆண்டவர் எல்லா விதமான சாபத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் தடையிலிருந்தும் இவர்களை கடத்தி வந்ததால் இந்த விழாவை கடத்தலின் விழா, பாஸ்கா அப்படின்னு கொண்டாடினாங்க. இது பழைய ஏற்பாட்டில் இருந்த ஒரு விழா. அப்ப புதிய ஏற்பாட்டில் எப்படி இந்த பாஸ்கா விழா கொண்டாடப்பட்டது? பாஸ்கா விழாம்னா ஒரு ஆட்டை வெட்ட வேண்டும், அங்கே ஒரு கடத்தல் இருக்க வேண்டும், ஒரு ஆட்டை பலியாக கொடுக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டிலே இயேசு தன்னையே ஒரு செம்மறி ஆடாக, குற்றமற்ற மறியில்லாத ஒரு தகனப்பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுப்பதன் வழியாக அந்த வசந்த கால பலியாக ஆட்டை ஒப்பு கொடுத்தது போல இந்த புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து தன்னையே நம்முடைய வசந்தத்திற்காக, நம்முடைய வாழ்வுக்காக, எதிர்காலத்திற்காக, மீட்புக்காக, நம்முடைய நல்வாழ்வுக்காக அவர் பலியாக தன்னை ஒப்பு கொடுக்கின்றார். அடுத்ததாக அவர் எப்படி கடத்தி செல்கின்றார் என்றார், இருளான வாழ்விலிருந்து ஒளியான வாழ்வுக்கு அவர் நம்மை கடத்தி வருகின்றார், தன்னையே பலியாக ஒப்பு கொடுப்பதன் வழியாக. இது பழைய ஏற்பாட்டு பலிகளை விட
வழிபாட்டு முறைகளை விட இது சற்று வித்தியாசமானதாக வேறுபட்டதாக இருக்கின்றது. இயேசு நமக்கென்று வருகின்ற பொழுது அவர் வேறுபட்ட விதத்திலே, வேறுபட்ட கோணத்திலே சிந்திக்கின்றார், செயல்படுகின்றார், செயலாற்றுகின்றார். இதை நாம் முதலில் நம்ப வேண்டும். அவர் என்ன பண்றார்னா, இருளின் வாழ்விலிருந்து அருளின் வாழ்வுக்கு நம்மை கடத்தி வருகின்றார். சாவிலிருந்து வாழ்வுக்கு நம்மை கடத்தி வருகின்றார். அடிமைத்தனத்திலிருந்து உரிமை வாழ்வுக்கு அவர் கடத்தி வருகின்றார். சாத்தானுடைய பிடியிலிருந்து கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு நம்மை அவர் அழைத்து வருகின்றார். அப்படின்னா இங்கே ஒரு கடத்தல் இருக்கின்றது, ஒரு தாவுதல் இருக்கின்றது, ஒரு வேறுபாடு இருக்கின்றது, ஒரு மாறுபாடு இருக்கின்றது. சாவிலிருந்து உயிர்ப்பானது பிறக்கின்றது, பாவத்திலிருந்து பரிசுத்தமானது வருகின்றது. சாவை கடந்து வந்தவர். அதனால்தான் புனித பவுலடிகளார் சொல்லுவார், சாவே உன் வெற்றி எங்கே, சாவே உன் கொடுக்கு எங்கே. அதுவரைக்கும் ஒரு மனிதன் தவறு செய்தால் அந்த சாவு என்பது கடைசி. அந்த சாவை இயேசு அனுபவித்திருந்தால் அவருடைய சகாப்தம் முடிந்திருக்கும். நாம் இன்று கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி மார்தட்டி இருக்க முடியாது. ஈஸ்டர் என்று சொல்லி இன்று ஒரு மிகப்பெரிய விதத்திலே இந்த விழாவை நாம் கொண்டாடி இருக்க முடியாது. அன்புக்குரியவர்களே, இந்த ஈஸ்டர் முதலாக எப்படி கொண்டாடப்பட்டது அப்படின்னா, திருச்சபையில முதலாக ஒரே ஒரு விழாதான் கொண்டாடப்பட்டது. அதுதான் இந்த பாஸ்கா பெருவிழா. திருச்சபையில முதல்ல எத்தனை திருவிழா கொண்டாடினாங்க? எத்தனை திருவிழா? ஒரே ஒரு திருவிழா. இன்னைக்கு நம்ம எத்தனை திருவிழா கொண்டாடுறோம்? எண்ண முடியாது. எதற்கும் எல்லாவற்றிற்கும் நாம் விழா கொண்டாடுகிறோம். ஆனா அன்றைய காலகட்டத்தில், திருச்சபை பிறந்த அந்த தொடக்க காலகட்டத்தில் ஒரே ஒரு விழாதான் இருந்தது. அது என்ன விழா? பாஸ்கா விழா. இது எத்தனை வருஷம் இருந்துச்சுன்னா 3 நூற்றாண்டுகள் இந்த ஒரே ஒரு விழாவை தான் திருச்சபை கொண்டாடி வந்தது. 3 நூற்றாண்டுனா 300 ஆண்டுகள் இந்த ஒரே ஒரு விழா தான் கொண்டாடப்பட்டது. ஏனென்றால் இந்த விழாவினுடைய மகிமையும் மகத்துவத்தையும் அன்று இருந்த கிறிஸ்தவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். இது ஒரு உண்மையின் விழா, இது ஒரு வெற்றியின் விழா, இது ஒரு வரலாற்றினுடைய விழா என்பதை அன்றைய கிறிஸ்தவர்கள் அறிந்து கொண்டதால் இதற்கு அந்த அளவு முக்கியத்துவமானது கொடுக்கப்பட்டது. சரி, இயேசு உயிர்த்து விட்டார். யாருக்கு தெரியும் இயேசு உயிர்த்து விட்டார்? எப்படி உயிர்த்தார்? அவர் உயிர்க்கும் பொழுது யார் பார்த்தார்? இது சீடர்களுக்கு மத்தியிலே எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தியது? இது சீடர்களுக்கு மத்தியிலே எப்படிப்பட்ட ஒரு புதிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியது? இதை சீடர்கள் நம்பினாங்களா? அங்கே இருந்த மக்கள் நம்பினாங்களா? நமக்கு தெரியாது. அவர்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருந்தன்னு தெரியாது. ஆனால் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை பார்க்கின்ற பொழுது, யாருக்கு அந்த வசனம் தெரியுமா? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 14வது வசனம், கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நாங்கள் பறைசாற்றிய நற்செய்தியும் அது யாரு? சீடர்கள், இயேசுவை நம்பி இருந்தவர்கள், இயேசுதான் எல்லாம் என்று இருந்தவர்கள். இப்படி இருக்க போகிறார், இப்படி நடக்க போகின்றார், இப்படி ஒரு சகாப்தம் பிறக்க போகின்றது, இப்படி ஒரு வரலாறு உருவாக போகின்றது என்று நாங்கள் அறிவித்த அந்த நற்செய்தியும் நீங்கள் கொண்டிருந்த நம்பிக்கையும் பொருளற்றதாக போயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ இயேசுவினுடைய உயிர்ப்பினால் உங்களுடைய நம்பிக்கை மெய்ப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய விசுவாசம் இங்கே உண்மையாக மாறி இருக்கின்றது. சந்திரயான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சந்திரயான் தெரியுமா? என்னது? சந்திரயான் 1, சந்திரயான் 2, சந்திரயான் 3 யாருக்குமே தெரியாதா? சேட்டலைட், விண்வெளியில
இங்கிருந்து ஒரு செயற்கைக்கோள் அனுப்புனாங்க இல்லையா? அப்போ என்ன பண்றாங்கன்னா, சந்திரயான் அந்த ஒரு செயற்கைக்கோளை அவங்க வடிவமைப்பதற்கு பல கோடிகள், பல 100 கோடிகளை கொட்டி 7.5 வருஷத்தினுடைய உழைப்பின் பயனாகத்தான் அவங்க என்ன பண்றாங்க, ஒரு சந்திரயான் அந்த செயற்கைக்கோளை உருவாக்குறாங்க. அது பல நபர்களுடைய உழைப்பு, பல நாட்கள் அவர்கள் உழைத்திருக்கின்றார்கள். அது எதுக்காக அந்த உருவாக்குனாங்க? இது என்ன பண்ணும், நிலவில் போய் அங்கே தடம் பதிக்க வேண்டும், அங்கே இருக்கின்ற ஆராய்ச்சிகளை செய்ய வேண்டும். சரி, இது அங்கேருந்து என்னன்னா எத்தனாவது வருஷம், 2023 வருஷத்துல சந்திரயான் 3 அனுப்புறாங்க. ஏற்கனவே 2019 சந்திரயான் 2 போகுது. எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. இதனுடைய அந்த லேண்டர் ரோவர் அந்த நிலவில் கால் பதித்து விடும், நம் ஒவ்வொருவரும் வெற்றியை கண்டுவிடுவோம் அப்படின்னு எல்லா விஞ்ஞானிகளும், இஸ்ரோவில் இருக்கின்ற விஞ்ஞானிகள் எல்லாம் மகிழ்ச்சியிலே மிதந்து கொண்டு இருக்கின்ற பொழுது அங்க என்ன நடக்குது, அதனுடைய ஃபோர்ஸ் அதிகமா இருந்ததுனால அந்த ரோவர் தரை இறங்க முடியவில்லை. அதனால அந்த மிஷன் ஃபெயிலியர் ஆகுது. இன்னைக்கு இந்த அவர்கள் சொல்ல முடியுமா, நாங்கள் இவ்வளவு நேரம் செலவு செய்திருக்கிறோம், இவ்வளவு பணத்தை கொடுத்திருக்கின்றோம், எங்களுடைய முயற்சி இருக்கின்றது, ஆனால் இதனால் எங்களுக்கு சந்தோஷம்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஏன்னா அது எப்பொழுது தரையிறங்குகின்றதோ, சந்திரயான் 3 அந்த செயற்கைக்கோள் 2023 வருஷம் ஆகஸ்ட் மாதம் அங்கே 23ஆம் தேதி தரை இறங்குகின்ற பொழுதுதான் உலகமே வியந்து பார்த்தது. உலகிலேயே முதலாக நிலவின் தென் துருவத்திலே தடம் பதித்த முதல் நாடு இந்தியா என்று பெருமைப்பட்டது. அப்படின்னா இதனுடைய அர்த்தம் என்ன, இதனுடைய விளக்கம் என்ன, இதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம எவ்வளவு பேசுறோம் முக்கியம் இல்லை, நாம எவ்வளவு கடின உழைப்பு செய்யறோம் முக்கியம் அல்ல, எவ்வளவு வாக்குறுதி கொடுக்கிறோம் முக்கியம் அல்ல, அது முழுமை பெற வேண்டும், வெற்றி பெற வேண்டும். அவ்வாறு வெற்றி பெற்றால்தான் அடுத்தவர்கள் நம்மை நம்புவார்கள், நம்மை பேசுவார்கள். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை கேட்ட பிறகுதான் அங்கே முழுமையான நம்பிக்கையானது பிறந்தது. இயேசு பிறந்ததுக்கு என்னென்ன சாட்சியங்கள் எல்லாம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? பல விட்னஸ் இருக்கு இல்லையா, பல சாட்சியங்கள் இருக்குது. ஆனா 3 சாட்சியத்தை நாம கண்டிப்பாக பார்க்க வேண்டும். அதன் வழியாக நம்முடைய விசுவாசத்தை இந்த ஆண்டவருடைய உயிர்ப்பு பெருவிழாவிலே நாம் கொண்டாட வேண்டும். மத்தேயு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே இயேசு உயிர்த்தார் என்பதற்கு சான்றாக அவருடைய வார்த்தையானது இருக்கின்றது. அவர் என்ன சொல்றாரு, நான் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள் தலைமை குருக்கள் ஆகியோருடைய கையிலே ஒப்புவிக்கப்படவும் கொலை செய்யப்படவும், அதுக்கப்புறம் தான் முக்கியமானது, கொலை செய்யப்பட்டு என்ன சொன்னாரு, 3 நாட்களுக்கு பின் உயிருடன் எழுப்பப்பட வேண்டும் அப்படின்னு அவருடைய வார்த்தை. இந்த வார்த்தை என்னைக்குமே கடவுளுடைய வார்த்தை பொய்யாகாது. கடவுள் ஒரு வார்த்தையை, வாக்குறுதியை கொடுக்கின்றார் என்றால் அது கண்டிப்பாக நிறைவேறும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. இயேசு உயிரோடு இருக்கின்ற பொழுது இறந்த ஒருவரை உயிர்த்தெழ செய்தார். அது யாரு? லாசர். எத்தனை நாளுக்கு அப்புறமா? 3 நாளா, 4 நாளா, எத்தனை நாள்? 4 நாட்களுக்கு பிறகு அங்கே இருக்கின்ற அவருடைய சகோதரிகள் சொல்றாங்க, ஆண்டவரே நீ கொஞ்சம் முன்னாடி வந்திருக்க கூடாதா, 3 நாளுக்கு முன்னாடி வந்திருக்க கூடாதா? ஏன்னா யூதர்கள் நம்புவது 3 நாளிலே உயிர் தெழுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. 4ஆம் நாள் ஐயோ நாற்றமடிக்குமே, எப்படி அவர் கல்லறை பக்கம் போவது, கல்லறை எப்படி திறப்பதுன்னு தெரியலையே, எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை, நீங்க எப்படி ஆண்டவரே அங்க நீங்க போறீங்கன்னு சொன்ன பொழுது அவருடைய கல்லறையை திறங்கள் அப்படின்னு சொன்ன உடனே
லாசரே வெளியே வா அப்படின்னு சொன்னதும் அவர் உயிரற்ற மனிதனாக இருந்தவர் உயிருள்ள உடலோடு உயிர்த்து வந்தார். அப்போ 4 நாட்களுக்கு பிறகு உயிரற்ற உடலை உயிர்க்க செய்த வல்லமை இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கின்றது என்றால், அந்த 3 நாட்களிலே இந்த உயிருள்ள ஆண்டவர், இறை வார்த்தையாக இருந்தவர், வல்லமை படைத்த இறைவன் உயிர்த்தெழ மாட்டாரா? கண்டிப்பாக நாம் அவருடைய வார்த்தையை இன்றைய நாளிலே நம்ப வேண்டும். 2வது வெற்று கல்லறை. வெற்று கல்லறை இது ஒரு நம்பிக்கையினுடைய அடையாளமாக இருக்கின்றது. இந்த நம்பிக்கையினுடைய அடையாளமாக யாரை நம்ம பார்க்கலாம்னா, திருவிவிலியத்தில் இயேசு இறந்த பொழுது அவரை அடக்கம் செய்வதற்காக ஒரு கல்லறை ஏற்பாடு பண்ணாங்க. இது யாருடைய கல்லறை? யாருடைய கல்லறை? அரிமத்தியா ஊரை சேர்ந்த யோசேப்பினுடைய கல்லறை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் கல்லறைக்கு தான் திண்டாட்டம். இது என்னுடைய கல்லறை, இது உன்னுடைய கல்லறை. நான் திடீர்னு செத்து போயிட்டேனா, போற வழியில செத்துட்டேனா, எனக்கு யாரு கல்லறை கொடுப்பா? அதனால இந்த கல்லறை கார்டை மட்டும் எடுத்து ஒழிச்சு வைப்பாங்க. பேங்க் பாஸ்புக்கை எடுத்து வைக்கிறாங்களோ இல்லையோ, ஆதார் கார்டை எடுத்து வைக்கிறாங்களோ இல்லையோ, இந்த கல்லறை கார்டை மட்டும் என்ன பண்றாங்கன்னா எடுத்து மறைச்சு ஒழிச்சு வச்சுக்கிறாங்க. ஏன்னா சாகும்போது எனக்கு கல்லறை வேணும், எனக்கு பல இடங்களில் இந்த கல்லறை கிடைக்க மாட்டேங்குது, செத்துக்கு அப்புறமா கல்லறைக்கு தான் திண்டாட்டமாக இருக்கிறது. இன்னைக்கு இந்த அரிமத்தியா ஊரை சேர்ந்த அந்த யோசேப்பு என்ன சொல்றானா, என் கல்லறை இங்க இருக்குது, இயேசுவுக்கு நான் கொடுக்கிறேன் அப்படி சொன்ன பொழுது அங்கே இருந்தவங்க கேட்கிறாங்க, நீ எப்படி கொடுக்க முடியும்? நீ திடீர்னு செத்து போயிட்டா, உனக்கு கல்லறை எங்கே அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்கிறார், நான் இந்த இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றேன், இந்த இயேசுவை பற்றி நன்கு அறிந்திருக்கின்றேன். இவர் பல நூற்றுக்கணக்கான அற்புதங்களை செய்திருக்கின்றார். இந்த மனுஷனிடம் வல்லமை இருக்கின்றது. இவரே சொல்லி இருக்கின்றார், நான் அந்த மூப்பர்கள் கையிலே, தலைமை குருக்களின் கையிலே ஒப்புவிக்கப்பட்டு இறந்து 3 நாட்களுக்கு பிறகு நான் உயிர்த்தெழுவேன் இவர் சொல்லியிருக்கிறார். அவருடைய வார்த்தையை நான் நம்புகிறேன். கண்டிப்பாக, நிச்சயமாக, சத்தியமாக இவர் 3 நாட்களுக்கு பிறகு இந்த கல்லறையிலே இருக்க மாட்டார், இவர் உயிர்த்தெழுவார் என்பதை நான் நம்புகிறேன். அப்படி உயிர்த்தெழுந்த பிறகு இந்த கல்லறை வெற்று கல்லறையாக இருக்கும் என்பதிலே அவரிடம் அந்த நம்பிக்கை இருந்தது. அன்புக்குரியவர்களே, அந்த நம்பிக்கையோடு அவர் கொடுத்தார். 3 நாட்களுக்கு பிறகு இயேசு சொன்னது போல அந்த கல்லறையிலிருந்து உயிர்த்து வெற்றி வீரராக அவர் விண்ணகம் சென்று விட்டார். அன்புக்குரியவர்களே, இயேசு சாவுக்கே சாவுமணி அடித்த வீரராக இருக்கின்றார். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் யார்கிட்ட கேட்கணும்? இந்த வெற்றுக்கல்லறை பார்த்தது யாரு? நீங்களும் நானுமா? வெற்றுக்கல்லறை யாரு பார்த்தா? மகதலா மரியா. அப்புறம் யாரு? யார்கிட்ட கேட்கணும்? ஐயோ இது மாதிரி ஒண்ணு நடந்துச்சா, இப்படி ஒரு வெற்றிக்கல்லறை இருந்துச்சான்னு யார்கிட்ட கேட்கணும்? மகதலா மரியாவிடம் கேட்டு பாருங்கள். அங்கே கல் புரட்டப்பட்ட கல்லின் மீது இருந்த யார் ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தா? வானதூதரிடம் நீங்கள் கேட்டு பாருங்கள். ஓடோடி சென்று அந்த கல்லறையிலே குனிந்து பார்த்த அந்த சீடரிடம் நீங்கள் கேட்டு பார்க்க வேண்டும், இது வெற்றி கல்லறையா அல்லது மூடியிருந்த கல்லறையா என்று. அதை நீங்கள் விசுவசித்தீர்கள் என்றால் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை நாம் நம்புவோம். 3வது சீடர்கள் சொல்றாங்க, இதற்கு யார் சாட்சி? யார் சாட்சி? சீடர் என்ன சொல்றாங்க? இதற்கு நாங்களே சாட்சி. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு நாங்களே சாட்சி. இயேசுடைய உயிர்ப்புக்கு முன்பாக இயேசு எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் இவர்கள் ஒட்டி உறவாடக்கூடியவர்களாக, ஏதாவது சாப்பாடு கிடைக்காதா, ஏதாவது விருந்து கிடைக்காதா, புகழ்ச்சி கிடைக்காதா, பட்டம் பதவி கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஓடோடி போனாங்க. அதே நேரத்தில் பாருங்க, பிரச்சனை வந்த பொழுது இயேசுவை விட்டு விலகி ஓடி போனார்கள். நீயும் அவனோடு இருந்தவன் தானே அப்படின்னு சொன்ன என்ன சொல்ற? ஐயோ எனக்கு தெரியாது, அவரை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே கிடையாது, சத்தியமா அவரை நான் கண்டதே கிடையாது அப்படின்னு சொல்லி மறுதலிச்சு ஓடி போனவர்கள் இயேசு உயிர் தெழுந்த பிறகு சொல்றாங்க, அதற்கு நாங்களே சாட்சிகள் அப்படின்னு சொல்றார். எதனால் சொல்ல முடிந்தது?
என்ன சொல்றானா, அதுவரைக்கும் அவர்களால் பல புதுமைகளை இயேசுவை போல செய்ய முடியவில்லை. ஆனால் எப்பொழுது இயேசுவினுடைய உயிர்ப்பு நடந்ததோ அப்பொழுது இவர்கள் இயேசுவை போல பல ஆற்றல் பெற்றவர்களாக, நடக்க முடியாதவர்களை நடக்க வைக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்களாக, கண் தெரியாதவர்களுக்கு பார்வை கொடுக்கக்கூடியவர்களாக இவர்களுக்கு ஆற்றல் பிறந்தது. பார்க்கும் பொழுதெல்லாம் உண்மையிலேயே இயேசு உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போஸ்தலர் பணி புத்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அங்கே பேதுரு வந்து கொண்டிருப்பார். அங்கே ஒரு பிச்சைக்காரன் என்ன பண்ணுவானா, அந்த ஜெருசலேமில் இருக்கின்ற அந்த அழகு வாயில் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு என்ட்ரன்ஸ், சர்ச்சினுடைய என்ட்ரன்ஸ்ல என்ன பண்ணுவார், அந்த பிச்சைக்காரன் இருந்து, ஐயா அம்மா எனக்கு ஏதாவது பிச்சை போடுங்களேன், எனக்கு பசிக்குதே, ஏதாவது கொடுங்களே அப்படின்னு சொல்லி கத்தி கதறி கூப்பாடிப்பட்டு போயிட்டு இருக்கும் போது பேதுரு அங்க போவார். ஐயா எனக்கு ஏதாவது கொடுங்கன்னு கேட்கும் பொழுது இவர் என்ன சொல்றாரு, அவரை பார்த்து, அந்த பிச்சைக்காரனை பார்த்து, நடக்க முடியாத அந்த ஒரு முடவனாக இருக்கின்ற அவன் பிச்சை எடுத்து கொண்டிருக்கின்றான். அவர்கிட்ட சொல்றாரு, உனக்கு கொடுப்பதற்கு என்னிடம் என்ன இல்லை, பொன்னோ வெள்ளியோ என்னிடம் எதுவுமே இல்லை, ஆனால் என்னிடம் இருக்கின்ற என்ன இருந்துச்சு அவர்கிட்ட, இயேசுவின் நாமத்தினால் நான் சொல்கிறேன், இயேசுவினுடைய வல்லமை என்னிடம் இருக்கின்றது, அவர் செய்த அற்புதம் என்னிடம் இருக்கின்றது, அவருடைய ஆற்றல் இருக்கின்றது, குணப்படுத்துகின்ற தன்மை என்னிடம் இருக்கின்றது, அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் நான் சொல்கிறேன், நடக்க முடியாத நீ எழுந்து நட என்று அங்கே பேதுரு இயேசுவினுடைய ஆற்றலை செய்வதை பார்க்கணும். அதுக்கு அப்புறம் தான் அவங்க எல்லாம் சொல்றாங்க, இதற்கு நாங்களே சாட்சிகள் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு அவர்கள் சாட்சிகள் அப்படின்னா நாம எல்லாரும் என்ன சொல்லணும், நாம் ஒவ்வொருவரும் இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு யார் சாட்சின்னு சொல்லணும், நாங்களே சாட்சி அப்படின்னு நீங்க சொல்லணும். ஏதோ மகதலேன் மரியா மட்டும் சொன்னது கிடையாது, நாங்கள் சாட்சி அப்படின்னு சொன்னது கிடையாது, அவருடைய வார்த்தையை நம்பினோர்கள் மட்டும் சொன்னது கிடையாது, நாம் ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டும், இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு நாங்களே சாட்சி என்று. மார்க் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, உலகெங்கும் சென்று என்ன பண்ணணும், நற்செய்தியை நீங்கள் அறிவிக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் நடமாடுகின்ற நற்செய்தியாக இருக்க வேண்டும். இயேசு எங்களுக்காக பாடுபட்டு உயிர்த்தெழுந்தார், அவருடைய வல்லமை எங்களிடம் இருக்கின்றது, அவருடைய ஆற்றல் எங்களிடம் இருக்கின்றது, குணப்படுத்துகின்ற தன்மை எங்களிடம் இருக்கின்றது. சும்மா அப்படி சொன்னா நடந்துருமா? நடக்காது. போய் அடுத்தவங்களோட கெட்ட கெட்ட வார்த்தையா பேசிட்டு தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு குணமாக்குகிறேன் அப்படி சொன்ன நடக்குமா? இல்ல. நம்முடைய வார்த்தை கனிவுள்ள வார்த்தையாக, ஆறுதல் தருகின்ற வார்த்தையாக, ஆசி கொடுக்கின்ற வார்த்தையாக இருக்கின்ற பொழுது கல்மனதும் கரைந்துருகி அவர்களுடைய மனதில் இருக்கின்ற கவலைகளை எல்லாம் நாம் உருகச் செய்கின்ற அளவிற்கு, உயிர்த்த ஆண்டவருடைய வல்லமையை பெறுகின்ற அளவிற்கு நம்மால் செய்ய முடியும். அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வரும், துன்பங்கள் வரும். மகிழ்ச்சி என்பது இரண்டு துன்பங்களுக்கு இடைப்பட்டது. இதைத்தான் நம்முடைய கிறிஸ்தவ மறை நமக்கு சொல்லி தருகின்றது. இயேசு பிறக்கின்ற பொழுது மகிழ்ச்சி இருந்துச்சா இல்லையா? என்ன மகிழ்ச்சி இருந்துச்சு? யார் வழியாக மகிழ்ச்சி இருந்துச்சு? யார் சொன்னார்? இடையர்களை பார்த்து வானதூதர்கள், அங்கே யார் பிறந்திருக்கிறா? இயேசு பிறந்திருக்கின்றார், உங்களுக்காக ஒரு இரட்சகர் பிறந்திருக்கின்றார், மகிழ்ச்சி மகிழ்ச்சி சந்தோஷம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா என்று நீங்கள் புகழ்ந்து பாடுங்கள் சொல்லி அந்த மகிழ்ச்சியை அவர்கள் அறிவிக்கின்ற அளவிற்கு இயேசுவினுடைய பிறப்பினால் மகிழ்ச்சி வருகின்றது. அதே போல இயேசுவினுடைய உயிர்ப்பினால் மகிழ்ச்சி வந்துச்சா இல்லையா? என்ன மகிழ்ச்சி வந்துச்சு? உயிரோடு எழுப்பப்பட்டவரை ஏன் நீங்கள் தேடுகின்றீர்கள்? போங்க, இந்த நற்செய்தி நீங்க அறிவிங்க, கண்ணால் காண்பவர்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள், இயேசு வெற்றி வீரராக உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு சொல்லி வானதூதர்கள் அவர்கள் அறிவித்தவுடன் மகிழ்ச்சியாக ஓடி போய் எல்லா மக்களுக்கும் அறிவித்தார்கள். அவர்கள் சாட்சிகளாக திகழ்ந்தார்கள். இன்னைக்கு நாம் எல்லோரும் சாட்சிகள். நீங்க சாட்சிகளா இருக்கிறீங்களா இல்லையா? இந்த பங்குக்கு நீங்க சாட்சி. உங்களோட வாழ்க்கையில புதுமை நடந்திருக்கா?
நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, ஃபாதர் கண்டிப்பாக இந்த சாரியை வந்து இந்த மாதாவுக்கு கட்டி கொடுங்க. எதுக்குமா கண்டிப்பா கட்டணும்? ஃபாதர் 2 வருஷத்துக்கு முன்னாடி முட்டி போட்டு செபிச்சேன் ஃபாதர், மடிப்பிச்சை ஏந்தி இந்த மாதாவிட்ட நான் வேண்டினேன் ஃபாதர், எங்களுக்கு எப்படியாவது குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை வரத்தை கடவுள் எங்களுக்கு கொடுத்தார். அதனால மாதா வழியாக எங்களுக்கு அனுகிரகம் ஆசீர் கிடைத்ததால இந்த மாதா வழியாக நாங்கள் கேட்கிறோம். நாங்கள் இந்த மாதா வழியாக இந்த இயேசுவின் வழியாக புதுமைகள் கிடைத்தோம் என்பதற்கு நாங்கள் சாட்சி. நம்ம போய் சொல்ல முடியுமா? இல்ல நீ ஸ்கேன் ரிப்போர்ட்டை கொண்டு வா அப்பதான் நம்புவேன்னு சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா? அது நம்முடைய நம்பிக்கை. அவங்க நம்புனாங்க, நம்பினவர்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் கிடைத்தது. எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ நோய் நொடிகள் இந்த திருத்தலத்தில் இன்றும் குணமாகி கொண்டிருக்கின்றது. அன்னைக்கு இயேசுவை கண்டவர்கள் எல்லாம் போய் சென்றனமெல்லாம் இந்த நற்செய்தியை அறிவித்ததால் அவர்கள் சாட்சிகளாக மாறினார்கள். இன்னைக்கு நாம் ஒவ்வொருவரும் சாட்சியாக இருக்க வேண்டும். இந்த ஆலயத்தினுடைய வரலாறு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். பெரியவங்க சொல்லுவாங்க, இந்த ஆலயம் எப்படி கட்டப்பட்டது என்பதற்கு நாங்கள் சாட்சிகள். இது ஒரு குளம் கரையாக இருந்தது. ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஒரு ஆள் இங்க வரணும், வேலை செய்யணும். மாட்டு வண்டியில மண்ணை கொண்டு வந்து இங்க இரவும் பகலுமாக நாங்க வேலை பார்த்து கட்டின கட்டிடம் இந்த ஆலயம் இன்று அழகுற உயர்ந்திருக்கின்றது. எங்களுடைய நேரத்தை கொடுத்திருக்கின்றோம், எங்களுடைய வலிமையை கொடுத்திருக்கின்றோம், உழைப்பை கொடுத்திருக்கின்றோம், பணங்காசை கொடுத்திருக்கின்றோம், ஜெபத்தை கொடுத்திருக்கின்றோம். இந்த ஆலயம் உயர்ந்து நிற்பதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொல்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இதை நாம் நம்முடைய தலைமுறைகளுக்கு கடத்த வேண்டும். இந்த விசுவாசம் நம்மிடம் இருக்க வேண்டும். இன்னைக்கு நமக்கு இந்த ஈஸ்டர் தருகின்ற செய்தி என்ன? மகதலேனா மரியா அடிச்சு பிடிச்சு ஓடி போறாங்க. எதுக்கு போறாங்க? எதுக்கு போனாங்க? இயேசுவை, ஐயோ விடியாதா, இந்த நேரம் விடியாதா, என் இயேசுவை காண மாட்டேனா, அவருக்கு என்னால் முடிந்த அந்த உதவியை செய்ய மாட்டேனா, மதிப்பு மரியாதை செய்ய மாட்டேனா, அந்த கடைசி அந்த அர்ச்சனை பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்லி ஓடி போறாங்க. ஆனால் ஒரு தயக்கம் இருந்தது, ஒரு பயம் இருந்தது. எதை பத்தி பயம் இருந்துச்சு? யாருக்கு தெரியும்? எதை பத்தி பயம் இருந்துச்சு? அந்த கல்லறையை என்ன அடைச்சிட்டு இருந்துச்சு? ஒரு பெரிய பாறாங்கல்லை வைத்து அந்த நுழைவாயில் அடைச்சி வச்சிருந்தாங்களே. ஏற்கனவே சாப்பிடாம இயேசு இறந்து விட்டான்னு சொல்லி அந்த துக்கத்தோட நான் சாப்பிடாம கொள்ளாம நான் இருந்துகிட்டு இருந்தேன். என்னோட உடம்புல பலம் இல்லை, தெம்பு இல்லை. ஆனா எப்படி என்னால் அந்த கல்லை புரட்ட முடியும்னு சொல்லி போகும் பொழுது என்ன நடக்குது? கல்லை யார் புரட்டுவா? யார் புரட்டுவா? அந்த கல்லை ஆண்டவர் தாமே புரட்டுவார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பல கற்கள் தடையாக இருக்கின்றது. பாவம் என்கின்ற கல் நம்முடைய வாழ்க்கைக்கு தடையாக இருக்கின்றது, பரிசுத்தத்திற்கு தடையாக இருக்கின்றது, வளர்ச்சிக்கு அது தடையாக இருக்கின்றது. ஐயோ நான் எத்தனை நாள் வாழ போறேனோ அப்படின்னு சாவை நினைத்து வாழ்கின்ற மனிதர்கள் இருக்கின்றார்கள். இன்னைக்கு என்னுடைய கடன் தொல்லை எனக்கு தடையாக இருக்கின்றது, குழந்தை வரம் இல்லையே அது எனக்கு தடையாக இருக்கின்றது, மனவரம் இல்லை என்று அது தடையாக இருக்கின்றது. பல நபர்கள் தற்கொலை எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனக்கு ஏன் தான் இந்த வாழ்க்கையோ, எனக்கு இது தடைக்கல்லாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி இருப்பவர்களுக்கு ஆண்டவர் இன்று சொல்லுகின்ற செய்தி என்ன? உங்களுடைய தடை கற்களை எல்லாம் நானே புரட்டுவேன், நீ கவலை கொள்ளாதே. ஆனால் அந்த கல்லறையை தேடி வா, என்னை தேடி வா, நான் உனக்காக மரித்தேன், உயிர்த்தேன், விண்ணுலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், உன்னுடைய துன்பம் இதோடு ஒளிந்து போவதாக. அப்போ நம்ம வாழ்க்கையில என் வாழ்க்கை இதோடு முடிஞ்சு போச்சு, தற்கொலை எண்ணத்தோட இழப்பு, வியாபாரத்துல நஷ்டம், குடும்பத்துல இறப்பு, நோய், அமைதி இல்லை, உறவுகளிலே விரிசல், கைகூடாத காரியங்கள் எல்லாம் நடக்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்வார், நான் இந்த கல்லை உனக்காக புரட்டுவேன் அப்படின்னு சொல்லுகிறார்.
அதே நேரத்தில் இந்த ஈஸ்டர் தருகின்ற செய்தி, அவருக்கு எதிராக இவன் செத்து விட்டான், ஒளிந்து விட்டான், மடிந்து விட்டான், கருகி போய்விட்டான் என்று கொக்கரித்தவர்கள் எல்லோருக்கும் முன்பாக உயிர்த்து விட்டேன், ஜெயித்து விட்டேன், வெற்றி வீரராக நான் விண்ணகத்திற்கு போய் கொண்டிருக்கின்றேன், இனிமேல் சாவு என்னை ஒன்றும் செய்யாது, பயம் என்னை ஒன்றும் செய்யாது என்று சொல்லி அவர் நம் எல்லோருக்கும் செய்தியை கொடுக்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த உயிர்ப்பு நாளில் நான் இப்படி சொன்னதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. வீட்டுக்கு போகும்போது என்ன ஞாபகம் இருக்கும் சொல்லுங்க? எதுவுமே அதில் என்னென்னவோ பேசுனாரு, கல்லறைன்னு சொன்னாரு, உயிர்த்தான்னு சொன்னாரு, செத்தான்னு சொன்னாரு, பாடுபட்டான்னு சொன்னாரு, நம்பிக்கைன்னு சொன்னாரு, எதுவுமே ஞாபகம் இருக்காது. நம்ம வீட்டில் போய் கறியும் மீனும் வாங்கி நல்லா சாப்பிடும் பொழுது நம்ம நினச்ச நாள் வந்துருச்சு, 40 நாள் வந்துருச்சு, அப்பா இந்த நாளுக்காக தான் வெயிட் பண்ணிருந்தேன், கறிமீன் சாப்பிடாம நாக்கெல்லாம் வறண்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதிலே குறியா இருப்பீங்க. கடைசியாக சொல்கிற செய்தி, உங்கள் வீட்டுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகிற செய்தி, இந்த 40 நாட்கள் நீங்கள் எப்படி இருந்தீங்க? பரிசுத்தமாக இருந்தீங்க இல்லையா? கோயில் காரியங்களுக்கு நீங்கள் வந்தீங்க பாருங்க. நம்மளுடைய பங்குல 3 இளம்பெண்கள் இந்த தவக்காலத்தில் எல்லா நாட்களும் ஒரு நாள் தவறாம வந்து சைன் வாங்கிட்டு போவாங்க. டைசிஸில் உள்ள யூத் கமிஷன் சொன்னதுனால. அப்போ அவர்களுக்குள்ளே ஒரு மாற்றம். அது போல நீங்கள் நிறைய பேர் உங்கள் டைமை செலவு பண்ணி கோயில் காரியங்கள், ஒருத்தல் முயற்சிகள், பலவிதமான ஏற்பாடுகள், உங்களையும் நீங்கள் சுத்தம் செய்வதற்கு பாவ சங்கத்தின் செய்து எவ்வளவோ முன்ன ஏற்பாடுகள், அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு நீங்கள் கறி வாங்கக்கூடிய காசு ஒரு 5-6 வாரத்துக்குள்ள காசு எல்லாத்தையும் உங்கள் கையில் கொடுத்த உண்டியலில் போட்டு 2000-3000 கொடுத்துருப்பீங்க இல்லையா? அந்த உண்டியல் காசில் எல்லா காசையும் நீங்கள் போட்டு கொடுத்த கவரில் 1000-500 நீங்கள் வச்சு அப்படியெல்லாம் நீங்கள் ஒருத்தல் முயற்சியெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அந்த நல்ல காரியத்தை, இந்த 40 நாட்கள் செஞ்ச நல்ல காரியத்தை உங்களுடைய வாழ்நாட்கள் முழுவதும் செய்ய நீங்கள் என்ன பண்ணணும்? முயற்சி எடுக்க வேணும். முயற்சி எடுப்பீங்களா? எதை முயற்சி எடுக்கணும்? எத்தனை நாள் செஞ்சத? இந்த தவக்காலத்தில் செய்த நல்ல காரியத்தை வாழ்நாள் முழுவதும் செய்வேன் என்று முயற்சி எடுப்பேன். சொல்லுங்க, நான் இந்த தவக்காலத்தில் செய்த நல்ல காரியங்களை என் வாழ்நாள் முழுவதும் கடைபிடிப்பேன் என்று உயிர்த்த ஆண்டவர் மீது சத்தியம் செய்கிறேன். ஆமென்.